ஆனா சமைக்கிறேன் பேர் வழி நீங்க பண்ற அலட்டெல்லாம் என்னென்ன? நானே சொல்லணும்னு நினைச்சேன். அதெல்லாம் வந்து ஒரு அளவுதான் எண்ணெய் ஊத்தணும் நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி கவுத்தி ருசி வரணுங்கிறதுக்காக. என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்கா 10 தடவை வந்து கேட்பாங்க. அது நல்லா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா. சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டுல இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? யாராவது வந்து அந்த கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா யார் செஞ்சதுன்னு சொன்னியா, நான் செஞ்சேன்னு சொன்னியா இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியா சொல்லிட்டு ஒரு அலப்பற அவங்க முன்னாடியே பில்டப் பண்ணுவாங்க. 40 பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. சமையல் செய்யற சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து ஆனா வருஷ கணக்கா அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருக்கா நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யறது ஸ்பெஷல் சாப்பாடு. அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு. இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதேதான் அவங்களும் சேனலை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதேதான் திருப்பி திருப்பி செய்யறோம். ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பார், நம்ம வைக்கிறதா ரசம்.